கோல்டன் ஸ்டோரி டைம். அது பார்க்கறதுக்கு பச்சை பசேல்னு ரொம்பவும் அழகா இருந்த ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தோட எல்லையில ஒரு சின்ன குடிசையில ரங்கையா சீதா தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ரங்கையா ரொம்ப நல்ல மனுஷன். சீதா புருஷன் வாக்கே வேதம் அப்படின்னு நினைச்சு வாழ்றவங்க. அவங்களுக்கு ஒரு புள்ள இருந்தா ராமு, மருமக பேரு லக்ஷ்மி. ரங்கையா இருக்கிறத எல்லாத்தையும் வச்சுதான் ராமுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆனா கல்யாணமாகி சில நாட்களுக்கு அப்புறமா ராமு பொண்டாட்டியோட பேச்ச கேட்டுக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட சொத்து எழுதி கொடுக்க சொல்லி கேட்டான். அன்னைக்கு அவங்க வீட்டு வாசல்ல பெரிய சண்டையே நடந்துகிட்டு இருந்துச்சு. டே ராமு, இருக்கிறதே 2 ஏக்கர் பூமி தான். இப்ப நீ சொத்தை எழுதி கேட்டா எப்படிடா? அப்புறம் நாங்க எப்படி வாழ முடியும்? எனக்கு ஊர்ல இருக்கிற அந்த நல்ல வயல் தான்ப்பா வேணும். காட்டை ஒட்டி இருக்கிற சொத்தை நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதுவே போதுமானது தான். அநியாயம் பண்ணாதரா, அந்த பூமியில என்னடா விளையும்? அது எனக்கு தேவையில்லை, நீங்க எப்படியோ வாழ்ந்துக்கோங்க. அப்படின்னு சொல்லி ராமு நல்ல வயலை எடுத்துக்கிட்டு அப்பா அம்மாவை தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டான். இப்போ ரங்கையாவுக்கு இருக்கிறது கல்லாலையும் முள்ளாலையும் நிறைஞ்சிருக்கிற பூமி. ராமு அவங்க அப்பா அம்மா 2 பேரையுமே அனாதையா தவிக்க விட்டுட்டு போயிட்டான். ஒரு நாள் காலையில 9 மணிக்கு ரங்கையா அவருடைய வயலை உழுதுகிட்டு இருந்த நேரம் வெயில் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிக்கிட்டு இருந்துச்சு. ராமையா கலப்பைய மண்ணுல ஊனி மாடுகளை வச்சு உழுதுகிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் சீத்தம்மா கல்லை எடுத்து பொறுக்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த பக்கமா சோமையா நடந்து வந்துகிட்டு இருந்தான். என்னங்கய்யா ரங்கையா, காலையிலேயே இந்த கல்லு பூமியில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க புள்ள இந்த கல்லு பூமியை உங்களுக்கு கொடுத்துட்டு அவன் நல்ல பூமியை எடுத்துக்கிட்டு உங்களை ஏமாத்திட்டான். உங்களுக்கு வருத்தமா இல்லையா? அவன் என்ன ஏமாத்தலாம் சோமையா, ஆனா அந்த பூமி தாயி எப்பவும் என்ன ஏமாத்த மாட்டா. அட போயா, நீயும் உன் நம்பிக்கையும். உன் புள்ள உன்னை ஏமாத்திட்டான். இந்த கல்லு பூமியை உன் தலையில கட்டிட்டு நல்ல பூமியை அவன் எடுத்துக்கிட்டான். ஆனா இன்னும் பூமி தாய் உன்னை காப்பாத்துவான்னு நம்பிக்கிட்டு இருக்க. உன் நம்பிக்கையை என்னன்னு சொல்றது? அப்படி சொல்லாத சோமையா. அவன் என்ன இருந்தாலும் என்னோட புள்ள தானே. அவன் நல்லா இருக்கட்டும். அவன் எனக்கு கொடுத்த இந்த கல்லு பூமியை கடவுள் ஒரு நாள் ரத்தனமாக்குவாரு. அப்ப நான் நல்லா இருந்துக்கிறேன். சோமையா ரங்கையாவோட அப்பாவித்தனத்தை பார்த்துட்டு கவலைப்பட்டுக்கிட்டு போனான். இன்னொரு பக்கம் சீதாம்மா கண்ணீரை தொடச்சிக்கிட்டு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஏங்க, சோமு சொன்னது உண்மை கூட. நம்ம புள்ளைக்கு நம்ம மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைங்க. சரி விடுங்க, மாட்டை அங்கேயே நிப்பாட்டிட்டு வந்து இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு போங்க. இதோ வரேன் சீதா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சதால மண்ணு கொஞ்சம் ஈரமாதான் இருக்கு. என்ன கொஞ்சம் இடம்தான் கல்லு மாதிரி இருக்கு. அதையும் உழுதுட்டு வந்துடுறேன். நீங்க ரொம்ப பாவங்க. வயசான காலத்துல வளர்ந்த புள்ள இருந்தாலும் நீங்களே இவ்வளவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம தலையெழுத்து இவ்வளவுதான் சீதா. இரு சாப்பிட வரேன். என்ன இது, இங்க பெரிய பாறை இருக்கும் போலயே. ஐயோ, கலப்பை உடைஞ்சிட்டா அப்புறம் அதை வேற சரி பண்ணணுமே. கலப்பை உடைஞ்சிடக்கூடாதுன்னு கடப்பாறையை எடுத்து அங்க இருக்கிற பாறையை தூக்கி போட்டுடலான்னு பள்ளம் தோண்ட ஆரம்பிச்சா அதுக்குள்ள ஏதோ பாறை இருக்கிற மாதிரி இருக்கல. சொல்ல போனா பித்தளை பாத்திரம் ஏதோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ரங்கையா என்னன்னு அதை வெளியில எடுத்து பார்த்தா அந்த பானையில நிறைய தங்க காசு இருந்துச்சு. அடிக்கிற வெயிலுக்கு அந்த பானையில இருக்கிற அத்தனை தங்க காசும் பளபள அப்படின்னு ஜொலிக்க ஆரம்பிச்சுது. சீதா, சீதா, சீக்கிரம் வா, சீக்கிரமா வா. மண்ணுக்குள்ள என்ன கிடைச்சிருக்கு பாரு. என்னங்க, பாம்பு ஏதாவது வந்துருச்சா? பாம்பு இல்ல சீதா, அந்த லக்ஷ்மி தேவியே வந்திருக்கா, வந்து பாரு. சீதம்மா ஓடி வந்து அந்த தங்க காசை பார்த்து, அட கடவுளே, நம்ம வயல்ல புதையலாம். இது எப்படி இங்க வந்துச்சு? இது கனவா நிஜமாங்க? உண்மைதான் சீதா, இத நம்ம முன்னோர்கள் தான் புதைச்சி வச்சிருக்கணும். ரங்கையா யாருக்குமே தெரியாம அந்த புதையல் பானைய வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாரு. வீட்டுல விளக்கு ஏத்தி வச்சதும் அந்த விளக்கோட வெளிச்சம் பட்டு அந்த பானையே ஜொலிக்க ஆரம்பிச்சுது. என்னங்க, அந்த கடவுளுக்கு நம்ம மேல கருணை வந்திருக்குங்க. அதனாலதான் இந்த தங்க காசை நமக்கு கொடுத்திருக்காரு. இந்த தங்க காசை வச்சு இந்த குடிசை இருக்கிற இடத்துல ஒரு நல்ல பெரிய வீடா கட்டிக்கலாங்க. அந்த வீட்டை பார்த்தாவது புள்ளையும் மருமகளும் மறுபடியும் வரட்டும். ரங்கையா அமைதியா யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. புதையல் கிடைச்சது அப்படிங்கிற சந்தோஷம் ஒரு முகத்துல இல்ல, அவர் ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. சீதா, ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சுங்க? இது நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கின புதையல் இல்ல. இந்த வயலை 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜமீன்தார் பூபதி கிட்ட தானே வாங்கணும்.
அவருக்கு ஏதோ பண தேவை இருக்குன்னு வயலை வித்தாரு. ஒருவேளை இந்த புதையல் அவங்க பாட்ட முப்பாட்டனோடதா இருக்குமோ? இருந்தா என்னங்க, இப்ப இந்த பூமி நமக்கு சொந்தம். இப்போ இந்த பூமியை நாம தான் சொந்தம் கொண்டாடுறோம். அப்படி பார்த்தா அந்த பூமியில இருக்கிற இந்த புதையலும் கூட நமக்கு தானங்க சொந்தம். நியாயப்படி பார்த்தா நமக்கு தான் சொந்தம். ஆனா தர்மப்படி பார்த்தா இது நமக்கு சொந்தம் இல்லையே சீதா. இத பூபதியோட முன்னோர்கள் தான் புதைச்சி வச்சிருப்பாங்க. அப்படின்னா கணக்குப்படி இந்த புதையல் பூபதிக்கு தானே சொந்தமாகணும். நீங்க சொல்றதும் உண்மைதாங்க. பணத்தை பார்த்ததும் எனக்கும் ஆசை வந்தது என்னமோ உண்மைதான். ஆனா மத்தவங்க சொத்து பாம்பு மாதிரி, அது என்னைக்காவது ஒரு நாள் கொத்தும். வாங்க, இதை இப்பவே கொடுத்துட்டு வந்துடலாம். சரியா சொன்ன சீதா. என் மனசுல பட்டதை நீ சொல்லிட்ட. ரங்கையா அந்த பானைய ஒரு கோணிப்பையில போட்டுக்கிட்டு பூபதியோட வீட்டுக்கு கொண்டு போனாரு. பூபதி திண்ணையில உக்காந்துக்கிட்டு கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தான். ஐயா, பூபதி ஐயா. ஐயா, கும்பிடுறாங்க ஐயா. என்னடா ரங்கையா, காலையிலேயே வந்திருக்க? வட்டி பணத்தை கொடுத்துட்டு போக வந்தியா இல்ல புதுசா கடன் கேட்டு வந்திருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா. அப்புறம் என்ன? ஆமா, அந்த மூட்டையில என்ன இருக்கு? இன்னைக்கு நான் வயலை உழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு புதையல் கிடைச்சதுங்க ஐயா. அதில் இருக்கிறது மொத்தமும் வெறும் தங்க காசு மட்டும்தான். அதை கேட்ட உடனே பூபதி ஆச்சரியமா நாற்காலியை விட்டு கீழே இறங்குனா. தங்கம்மா எங்க? இங்க கொடு. ரங்கையா அந்த மூட்டையை பிரிச்சு காட்டினா. பூபதி அந்த தங்க காசை பார்த்த உடனே அவன் கண்ணு நல்லாவே வேலை செஞ்சுது. ஆனா அவனுடைய மனசுதான் கெட்ட எண்ணத்தோட யோசிச்சுது. இந்த வயலை நான் உங்ககிட்ட தானே வாங்கினேன். ஒருவேளை இந்த புதையல உங்க தாத்தா புதைச்சி வச்சிருக்கலாம். அதனால தான் இதை உங்களுக்கே கொடுத்துடலான்னு எடுத்துக்கிட்டு வந்தேன். பூபதி அந்த பானையை பார்த்து யோசிக்க ஆரம்பிச்சான். இவன் என்ன இவ்வளவு பெரிய அப்பாவியா இருக்கான்? அப்பாவி கூட இல்ல, முட்டாள்தான். அதனாலதான் இந்த தங்கத்தை எனக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டான். ஆனா இவன் கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் வாங்கலாமே அப்படின்னு யோசிச்சு பூபதி அவனுடைய முகத்தை மாத்தி, டே ரங்கையா, நீ எவ்வளோ பெரிய ஏமாத்துக்காரன்? ஐயா, நான் ஏமாத்துக்காரனா? என்னங்க ஐயா சொல்றீங்க? நீ திருடண்டா. என் தாத்தா அப்பவே சொல்லியிருக்காரு. அந்த வயல்ல 2 பானை புதையல் இருக்கு. ஒரு பானையில பெரிய பெரிய தங்க காசும் இன்னொரு பானையில சின்ன சின்ன தங்க காசும் இருக்குன்னு என்கிட்ட அப்பவே சொல்லியிருக்காரு. ஒரு பானையை எடுத்துக்கிட்டு ஒரு பானையை மட்டும் தரியா? அந்த 2வது பானை எங்க வச்சிருக்க? அதை கேட்டு ரங்கையாவுக்கு என்ன சொல்றது அப்படின்னே புரியல. ஐயா, என்ன நம்புங்க ஐயா. அந்த வயல்ல கிடைச்சது ஒரே ஒரு பானை தான். அதையும் கொடுத்துட்டேன். அதில் ₹1 எடுக்காம அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். 2வது பானையை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் நல்லா தான் நாடகம் ஆடுறீங்க. மரியாதையா அந்த 2வது பானையை கொண்டு வந்து கொடுங்க. இல்லாத பானையை நான் எங்கிருந்துங்க ஐயா கொண்டு வருவேன்? நேர்மையா இருக்கன்னு நினைச்சதுக்கு என் மேல திருட்டு பழியா சுமத்துறீங்க. என்னடா, எவ்வளவு திமிரு இருந்தா என்னையே எதிர்த்து பேசுவ? வா, இப்பவே பஞ்சாயத்தை கூட்டுவோம். இன்னைக்கு பஞ்சாயத்துல அந்த தலைவர் ராமையாவே உனக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுப்பாரு. சாயந்தரம் ஒரு 4 மணி இருக்கும். ஊருக்கு நடுவுல இருக்கிற பஞ்சாயத்துல அந்த ஊரோட தலைவரான ராமையா கம்பீரமா உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அவரு ரொம்ப புத்திசாலி. ஊஜனங்களும் வந்திருந்தாங்க. ஒரு பக்கம் ரங்கையாவும் சீத்தம்மாவும் அமைதியா நின்னுக்கிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் பூபதி மட்டும் ரொம்ப கோவமா நின்னுக்கிட்டு இருந்தான். என்ன பூபதி, என்ன நடந்தது? ரங்கையா மேல திருட்டு பழி போட்டிருக்கியாமே நீ? ஆமாங்க ஐயா, இந்த ரங்கையா இருக்கானே, இவன் பெரிய திருடன். எங்க தாத்தா காலத்துல 2 பானையில புதையல புதைச்சி வச்சிருக்கிறதா என் தாத்தா சொன்னாரு. அந்த விஷயம் தெரியாமலே நான் என்னோட பூமியை இவனுக்கு வித்துட்டேன். இவன் அந்த இடத்த உழும்போது ஒரு பானை தங்க காசு தான் கிடைச்சதுன்னு ஒரு பானையை தான் கொடுத்துருக்கான். அந்த 2வது பானையையும் கொடுக்க சொல்லுங்க. அதை கேட்ட ஊஜனங்க எல்லாருமே பலவிதமா கருத்து சொன்னாங்க. ராமையா நேர்மையான மனுஷன், அப்படி பண்ண மாட்டான்னு சில பேர், பணம் யாரை வேணும்னாலும் எப்படியும் மாத்தும் அப்படின்னு சில பேர். என்ன ரங்கையா, பூபதி சொல்றது உண்மைதானா? 2வது பானையை நீ எடுத்துக்கிட்டியா? ஐயா, அந்த கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு கிடைச்சது ஒரு பானை தான். மற்றவங்க சொத்து நமக்கு வேணான்னு நானும் என் பொண்டாட்டியும் முடிவு பண்ணி அந்த ஒரு பானையையும் அவர்கிட்ட கொடுக்க போனேன். ஆனா 2வது பானை இருக்கு அப்படின்னு எனக்கு எதுவும் தெரியாதுங்க. ஐயா, நீங்க தர்ம பிரபு, எங்களுக்கு பொய் சொல்ற பழக்கம் இல்ல. வேணும்னா எங்க குடிசை முழுக்க நீங்க தேடிக்கோங்க. அப்போ தலைவரான ராமையா கொஞ்ச நேரம் அமைதியா யோசிச்சாரு. ரங்கையாவோட கண்ணுல நேர்மையும் பூபதியோட கண்ணுல இருந்த பேராசையும் அவருக்கு தெளிவா தெரிஞ்சுது.
பூபதிக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்துக் கொடுக்கணும்னு அவர் முடிவு பண்ணாரு. அதனால அவர் ஊச்சனங்க முன்னாடி, பூபதி, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. உங்க தாத்தா 2 பானை புதையல்னா சொன்னாரு. ஆமாங்க ஐயா, இதுல என்ன சந்தேகம்? நிச்சயமா என்னோட தாத்தா 2 பானை புதையல்னு தான் சொன்னாரு. சரி, அந்த புதையல்ல என்ன வச்சிருக்கேன்னு சொன்னாரா? சொன்னாருங்க. 2துலயுமே தங்க காசு போட்டு வச்சிருந்தாராம். சரி, இப்ப கிடைச்ச அந்த பானையை இங்க கொண்டு வாங்க. வேலைக்காரனை விட்டு அந்த பானையை கொண்டு வந்து தலைவர் முன்னாடி வச்சாங்க. கிராமத்து ஜனங்க எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. பூபதி சொல்றாரு அவங்க தாத்தா புதைச்சி வச்சது மொத்தம் 2 பானை புதையல்னு. நம்ம ரங்கையா நேர்மையானவருன்னு நமக்கு தெரியும். அவரை சந்தேகப்படவும் இல்லை. ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவங்கிட்ட தான் இருக்கோம், வாங்கி கொடுங்க. இருங்க பூபதி, எதுக்கு அவசரப்படுறீங்க? நான் பொறுமையா தீர்ப்பு சொல்லுவேன் இல்லையா? பூபதி, நீங்க சொன்னபடி பார்த்தா உங்க தாத்தா புதைச்சது 2 பானை. ஆனா இங்க இருக்கிறதோ 1 பானை. அப்படி பார்த்தா இது உங்க தாத்தாவோடது இல்ல. ஏன்னா அங்க 2 பானை இல்லையா? இது யாரோ பாவம் முகம் தெரியாத ஒரு ஆளு புதைச்சி வச்சிருக்காங்க. இது உங்களோடது இல்ல. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? இது என்னோடது. அது எப்படி பூபதி? உன்னோடது 2 பானையாச்சே. ரங்கையாவுக்கு கிடைச்ச இந்த புதையல் உன்னோடது அப்படின்னு நீ சொல்றேன்னா, அப்ப உங்க தாத்தா 2 பானை புதையலை புதைச்சாருன்னு சொல்றது கட்டுக்கதை. ஒருவேளை நீ சொல்றது தான் உண்மை அப்படின்னா இங்க கிடைச்சிருக்கிற பானை உன்னோடது இல்ல. நீ சொல்ற அந்த 2 பானை அதே வயல்ல எங்கேயோ இருக்கும். நீ போய் தேடி எடுத்துக்கோ. பூபதி சில மாதிரி நின்னான். அவன் தோண்ட பள்ளத்துல இப்ப அவனே விழுந்துட்டான்னு அவனுக்கு தெரியும். இந்த பானை எந்தன்னு சொன்னா அவன் சொன்னது பொய்ன்னு ஆயிடும். இல்லனா இந்த பானை அவன் கை விட்டு போயிடும். கிடைச்சது 1 பானை தான் அப்படிங்கிறதால இந்த பானை பூபதியோட தாத்தா புதைச்சி வச்ச பானை கிடையாது. இது வேற யாரோ புதைச்சி வச்சது. இந்த புதையல் யாரோடதுன்னு தெரியல அப்படிங்கிறதால இந்த பூமியை பணம் கொடுத்து வாங்கின ரங்கையாவுக்கு தான் இது சொந்தமாகும். இந்த ஊரோட தலைவரா இந்த புதையலை ரங்கையா கிட்ட ஒப்படைக்கிறேன். பேராசப்பட்டு இருக்கிறத கூட இழந்த பூபதி அவமானப்பட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். பூஜனங்க எல்லாருமே அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா, நீங்க கடவுளுங்க ஐயா. நேர்மையா இருந்தா என்னைக்குமே நல்ல பலன் கிடைக்கும்னு நிரூபிச்சிட்டீங்க. ஆமா ரங்கையா, நேர்மைக்கு என்னைக்குமே நல்ல பலன் கிடைக்கும். அன்னைக்கு நீ ஆசைப்பட்டு இந்த தங்கத்தை எடுத்துக்கிட்டு இருந்தா வேற கதை. ஆனா கொண்டு போய் கொடுத்ததால அது இப்போ உனக்கே சொந்தமாயிடுச்சு. பாத்தீங்களாங்க, நாம நேர்மையா தர்மத்தின் வழியில நடந்ததுனால அந்த கடவுளே நம்மள காப்பாத்திருக்காரு. இல்லைன்னா இந்நேரம் பூஜனங்க நம்மள திருடுங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ரங்கையா அந்த புதையல கிடைச்ச தங்க காசுல ஊர்ல கொஞ்சம் வயலை வாங்கினாரு, கொஞ்சம் இடத்தையும் வாங்கினாரு. அந்த இடத்துல ஒரு பெரிய வீட்டையும் கட்டினாரு. யார் ஒருத்தங்க என்னதான் கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்திலையும் ஒழுக்கமும் நேர்மையும் தவறாம இருக்காங்களோ அவங்கள கடவுள் என்னைக்குமே கைவிட மாட்டாரு. ஆனா பேராசை கொண்டவங்கள நிச்சயமா கைவிட்டுடுவாரு.